உயிரிழந்தவங்க, காயம்பட்டவர்கள்லாம் நம்ம அத்தனை பேர் இந்த நேரத்தில் துணையாக ஆறுதலா இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக தான் இந்த இது நடந்திருக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அது எதிர்க்கட்சி தலைவர் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வந்து பார்த்துருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் அரசியல் பேச விரும்பல, யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல. அதுக்காக தான் அந்த கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க. அவங்க வந்து தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்ப மக்களுக்கு உண்மை தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை. நெரிசல் அதிகமாயிருச்சு. பெரம்பலூர்ல பண்ண மாதிரி இங்கேயும் வர விடாம தடுத்துருக்காங்க சார். பிரிகாஷன் பண்ணிருந்தா இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காதுல. திருப்பி சொல்றேங்க, எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவருக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர், அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய, 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இனிமே நடக்காம பாத்துப்போம். அடுத்தடுத்த கூட்டங்கள் அரசு எப்படி சார் எதிர்கொள்ள போகுது? அவர்கிட்ட கேட்கணும். கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவரும் வராரு, உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் போறாரு. தயவுசெய்து அவரையும் 2-3 கேள்வி கேள்வி. அரசியல் கட்சி தலைவரா நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க 3வது முறை விதி மீறி இருக்கிறாரு. காவல்துறை சொன்னதை கேட்டது. அனுபவத்துல எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம்லாம் கிடையாதுங்க. நானும் சட்டப்பணி அதுதான் அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் அதை முடிவெடுப்பார். பத்திரிகையாளர்களுக்கு கேட்டுக்கொள்வது, தயவுசெய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் உறுதுணையா இருப்போம். காரணம் சொல்றீங்களா? நீங்க முடிவு பண்ணிக்கணும்.